வணக்கம், ஹாய், ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் காயத்ரி தேவி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, மண்டே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நான் திருச்செந்தூர் போகணும் அப்படிங்கிறனால ஃபுல் க்ளீன் பண்ணிட்டு வந்து நான் கிளம்புனேன். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். சண்டே வந்து மதியம் நான்வெஜ் சமைச்சிருந்தோம் அப்படிங்கிறனால மண்டே வந்து ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டு நான் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நிலவாசப்படி கோலம்புறது, அப்புறம் மறுபடியும் பூஜை பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எப்போ போல் நம்ம வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பணும் அப்படிங்கிறனால. இல்லாமல் மண்டே பார்த்திங்கன்னா ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதையும் அப்படியே பார்த்துக்கிட்டே தான் வந்து வேலையை வந்து கண்டினியூ பண்ணியிருந்தேன். ஒரு 12:20 அபிஜித் முகூர்த்தத்தில் தான் வந்து அவங்க பிராண பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன் அபிஜித் முகூர்த்தம், கோதுளி முகூர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம 4:30 மணிக்கு வந்து எப்படி வந்து ஒரு தோஷம் இல்லாத ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த 12 மணி அந்த உச்சிகால பூஜை அந்த டைம் வந்து தோஷம் இல்லாத ஒரு நட்சத்திரம்னு வந்து சொல்லுவாங்க அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ராமர் பிராண பிரதிஷ்டையும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்னங்கிற மாதிரி வரும். நம்மளோட டைமிங் வந்து கொஞ்சம் முன்னாடி பின்னாடி, அதாவது ஷார்ப்பாக இந்த டைம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அன்னைக்கு 12:05 12:20 அன்னைக்கு 12:30 மேலே பார்த்திங்கன்னா ஏமகண்டமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. எனக்கே வந்து ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் மேபி இருந்திருக்கலாம். நம்ம அதை வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் அதை அப்படியே நான் பார்த்துக்கிட்டே அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்துட்டு வீடெல்லாம் கூட்டி வீட்டை வந்து மொழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தான் வந்து கிச்சன் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து போர்ட்டிக்கோலாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தம்பி அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அதுக்குள்ளே நம்மளோட ஸ்டெப்பெல்லாம் நல்லா காஞ்சிருந்துச்சு. அதனால் ஸ்டெப்புக்கெல்லாம் வந்து மாக்கோளம் போட்டுட்டு அதேமாதிரி நிலவாசப்படிக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம பூஜை பாத்திரத்தை எல்லாம் வந்து நான் கழுவுறக்க ஆரம்பித்தேன். அது கரெக்டாக வந்து டைம் கழுவி வச்சது நான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தூங்குறதுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. காலையில் அப்படியே போட்டு சந்தனமெல்லாம் வச்சு இப்போ விளக்கேற்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து டைம் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சாமி நைட் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ராமர் பிராண பிரதிஷ்டை பண்ணனால விளக்கு வந்து 5 விளக்கு 3 விளக்கெல்லாம் ஏற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் சரி ஓகேன்னு சொல்லி நான் நிலவாசப்படியில் மட்டும் ஒரு 3 ஸ்டெப்புக்கு வந்து ஏற்றி வச்சுருந்தேன் விளக்கு. நம்ம எப்போ போல் கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுவோம் இல்லையா, அது மாதிரி 3 ஸ்டெப்புக்கு வந்து நான் விளக்கு ஏற்றி வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ரொட்டீன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்மளோட உருளையில் வந்து பூவெல்லாம் போட்டு வச்சுட்டேன் கரெக்டாக. ஏன்னா காலையில் ஏர்லி மார்னிங் நம்ம கோயிலுக்கு போகிறனால காலையில் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறனாலையும் காலையிலேயே வந்து அந்த இதெல்லாம் வந்து நைட்டே பார்த்திங்கன்னா உருளைக்கெல்லாம் பூ போட்டு வச்சுட்டு தூங்க போயிட்டேன். அப்போ இது ஒரு 2 days நிறைய பேர் கேட்டீங்க எத்தனை நாளைக்கு ஒருக்கா வந்து உருளையில் பூ மாற்றுவீங்கன்ட்டு. ஒரு 2 days ஒன்ஸ் வந்து நான் இந்த பூ மாற்றுவேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. நார்மலாகவே பூ வந்து காஞ்ச பூ வந்து இருக்கக்கூடாது, இருந்தால் அது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து க்ரியேட் பண்ணும். அப்படிங்கிறனால நம்மளுக்கே தெரியல கொஞ்சம் வாடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா உருளையில் இருக்கிறோட பூ எல்லாத்தையும் வந்து மாற்றிடுவேன். அதில் இருக்க வெளியே இருக்கிறது வந்து கொஞ்சம் அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா காக்கா வந்து ஏதாச்சும் சாப்பிட்டு வந்து உள்ளே போட்டுரும். அதனால் எனக்கு அப்படியே வச்சுட்டு இருக்க பிடிக்காதனால தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு ஒரு கழுவிட்டு சோப்பு ஏதாச்சும் லிக்விட் போட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் வந்து பூ போட்டு வச்சுக்குவேன். சம்டைம்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சுன்னா உருளி தூக்கி தள்ளியும் கூட வச்சிடறது தான். ஏன்னா எனக்கு காக்கா வந்து டெய்லியுமே ஏதோ ஒன்று பண்ணிடும். நான்வெஜ் எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால வந்து மோஸ்ட் ஆஃப் அதனாலே கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு மூடியும் கூட வச்சிருவேன். தண்ணி வந்து காக்காவுக்கு தண்ணியை மேலே வச்சுருப்பேன். அந்த நம்ம மிச்சர் வைக்கிறோம் இல்லையா, அங்கேயே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி வச்சுருவேன். ஆனாலும் அது வந்து இங்கே குடிக்கிறது தான் ஈஸியாக இருக்குதுன்னு இதை தான் வந்து குடிச்சு ஏதாச்சும் பண்ணி வச்சுட்டு போயிடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுறக்குள்ள தம்பி வந்து எனக்கு அவனே வந்து டோஸ்ட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுப்பு பற்ற வச்சு கொடுத்துருந்தேன். அவனே வந்து டோஸ்ட்டு போட்டு அவனும் அவன் தம்பியும் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. நைட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தியும் கேரட் பால் கறியும் வந்து செஞ்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக கேரட் பால் கறி வந்து சப்பாத்தி காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேரட் சீவர் அந்த மிஷின் வந்துட்டு லூலு மார்ட்டில் வாங்கினோம். வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கேட்பீங்க. எனக்கு அது மறந்துடும் நான் எங்கே வாங்கினேனே. அதனால் இப்போவே சொல்லிடுறேன். இது வந்து லூலு மார்ட்டில் இருக்குது. நீங்கள் போய் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெங்காயம் கட் பண்ண, கேரட் கட் பண்ண, அப்புறம் வந்து எல்லாமே பீட்ரூட் இதெல்லாமே துருவர்கள் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்குது. அதனால் வந்து வேணா வந்து நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு சின்னதாக பொடியாக இருக்கிற பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரே 2-3 பல் பூண்டு இஞ்சி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாய் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் கேரட்டை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், வேணா கரம் மசாலா போட்டு ஒரு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் அரைச்சி இதில் ஊற்றிட்டு ஒரு 2 minutes கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் கறி வந்து ரெடி ஆயிடும். இது சப்பாத்திக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக செஞ்சுட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து
வந்து நான் என்னோட இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் தூங்கவே போனேன். ஏன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம ஏர்லி மார்னிங் கிளம்புறப்போ மறுபடியும் நைட் தான் வந்து ரீச் ஆகுறப்போ வீடு வந்து கசகசன்னு தான் நம்மளுக்கு டென்ஷன் ஆகுமே அப்படிங்கிறனால மோஸ்ட் ஆஃப் எங்கே கிளம்புறதா இருந்தாலும் ஃபுல் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவேன். வந்து நைட்டே சாப்பாடு இல்லாட்டி தூங்குறப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது பண்ணி வச்சுட்டு தான் வந்து தூங்க போகிறது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து எலுமிச்சை சாதம் சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு வந்து சாப்பாடு நான் ரெடி பண்ணி எலுமிச்சை சாதம் ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து சப்பாத்தியும் கேரட் பால் கறியும் வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் ஜாமானத்தெல்லாம் எடுத்து கழுவி எடுத்து அது எல்லாத்தையும் கொஞ்சம் காய வச்சுட்டு இவங்க அங்கே போய் கடலில் கொஞ்சம் குளிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா போன தடவை குளிக்க விடல அப்படிங்கிறனால இந்த தடவை குளிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து அவங்களுக்கும் வந்து ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நைட்டே எடுத்து வச்சுட்டோம், காலைல கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அது என்னடா ஆச்சுன்னா நைட்டு வந்து எனக்கு பயங்கர பல்லு வலி, நைட்டு 1 மணி வரைக்கும் நான் தூங்கவே இல்லை. அதனால் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்து கிளம்புறது வந்துட்டு என்னாச்சுன்னா ஒரு 7 o'clock தான் வந்து வீட்டிலேருந்தே கிளம்பணும். அதனால் நைட்டு வரக்கு கரெக்டாக வந்து 10 o'clock ஆயிடுச்சு. இல்லைனா நான் நார்மலாக அங்கே போன தடவை 8 o'clockலாம் பார்த்திங்கன்னா நியர் அந்த தூத்துக்குடி பக்கத்தில் வந்து போயிட்டோம். அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தானே, அவ்வளோ தூரம் போயிட்டோம். 9 மணிக்கெல்லாம் வந்து 9-10 மணிக்கெல்லாம் வந்து சாமிக்கு தரிசனத்துக்கே வந்து லைன் நின்றுட்டோம். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா லேட் ஆயிடுச்சு. அங்கே போய் ரீச் ஆகிறப்ப 2 o'clock ஆயிடுச்சு. அதனால் வந்து காலைல நாங்கள் போட்ட பிளான் எல்லாம் கொஞ்சம் வந்து சொதப்பிடுச்சு. நைட் சுத்தமாக தூங்காதனால காலைல என்னால் வந்து ஒரு 3:30க்கெல்லாம் வந்து எழுந்திருக்கவே முடியல. நைட்டு 1:30 வரைக்குமே எனக்கு பயங்கர பல்லுவலி. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் சரியாச்சு. அதுக்கப்புறம் தூங்கி காலைல எழுந்திரிக்கிறக்கே வந்து லேட் ஆயிடுச்சு. நார்மலாக நான் சப்பாத்தி போடுறப்போ நாங்கள் அந்த பட்டர் போட்டுக்கிட்டோம் எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குமேங்கிறனால, தம்பி அவங்களுக்கு வந்து பட்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால சப்பாத்தியில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து பட்டர் போட்டு தான் வந்து சப்பாத்தி வந்து நான் செய்கிறது. இன்னுமே வந்து நம்ம வீட்டோட ஹோம் டூர் கேட்டுக்கிறீங்க. நம்ம வீட்டோட கிச்சன் டூர் தனியாக இருக்குது, ஹோம் டூர் தனியாக இருக்குது. நீங்கள் வந்து 1 day vlog ஹோம் டூர்னு போட்டிங்கனாலே ஹோம் டூர் வரும். பட் அது என்னென்னா நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து ஃபுல் ஃபினிஷிங் இல்லாமல் ஒரு அளவுக்கு ஃபினிஷ் பண்ணி வீட்டை வந்து ஹோம் டூர் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதில் வந்து சேஞ்சஸ் இருக்குது, கொஞ்சம் சேஞ்சஸ் தான் இருக்குது, ரொம்பலாம் ஒன்றுமே இருக்காது. முக்கால்வாசி வந்து அப்படியே தான் செட்டப் இருக்குது. நாங்கள் எதுவுமே அதுக்கப்புறம் புதுசாக எதுவுமே வாங்கலை. ஏன்னா ரொம்ப எனக்கு ஜாமானத்தை வந்து வீட்டுக்குள்ளே ஜம்ப் பண்ணாலும் எனக்கு வந்து வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால எங்கள் வீடு வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே ஒரு ஜாமானம் பெருசாக நான் வச்சுக்க மாட்டேன். தம்பி அவங்களுக்கு ஒரு 2 பீரோ இருக்குது, எங்களுக்கு ஒரு 2 பீரோ இருக்குது, அவ்வளோதான். ஒரு நார்மலாக ஒரு வந்து சோஃபா அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான் வீட்டில் இருக்கிறதே கட்டல். அதனால் எனக்கு வந்து இந்த ஒட்டடி அடிக்கிறது வீட்டை க்ளீன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப டஸ்டிங் ஆனாலும் கடை எங்கெங்கே எனக்கு டஸ்டிங் இருக்குதுன்னு தெரிகிற அளவுக்கு இருக்கும். அதனால் வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப வந்து ஜாமான் தம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து மோஸ்ட் ஆஃப் வீட்டுக்குள்ளே வாங்கி வைக்க மாட்டேன். அதனால் வந்துட்டு எங்கள் வீட்டில் பெருசாக ஹோம் டூர் காட்டுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் வீடு வந்து எல்லார் வீடு மாதிரி அங்கே ஒரு இந்த பக்கம் போனால் இப்படி ஒரு ரூம் இருக்கும், இந்த பக்கம் போனால் இப்படி ஒரு ரூம் இருக்குனால வீடு கிடையாது. நார்மல் ஒரு வீடு. அதனால் வந்து பெருசாக நம்ம வீட்டு ஹோம் டூர் காட்டுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அதில் காட்டியிருக்கேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டை லாக் பண்ணிவிட்டு நான் வந்து தூங்க போயிட்டேன். இல்லை மோஸ்ட் ஆஃப் வந்து தம்பி இல்லைனா வந்து நான் தான் வந்து லாக் பண்ணுறது. அதனால் லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தூங்க போயிடலாம். அடுத்த நாள் வந்து உங்களோட திருச்செந்தூர் vlog வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அந்த ஷார்ட் வீடியோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக அதையும் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஹாலை வந்து கொஞ்சம் சுத்தமாக இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் வந்து தூங்க போனேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.